ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. இந்த ஓய்வு நாளுக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவரே, இரட்சகரே, மீட்பரே, அப்பா பிதாவே, அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளும் தகப்பனே, நாங்கள் திருவிருந்தில் பங்கு பெறும்படி நீங்கள் எங்களை ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. இப்போ நீங்கள் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா, ஆனால் ஒன்றுக்கு உதவாத எங்களை தெரிந்து கொண்டீங்களப்பா ஆண்டவரே. எங்களை அழைத்தீங்களேப்பா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. எஸ்ப்பா, நான் உண்மை ஒருவரே ஆராதிக்கிறோம்ப்பா. நீ ஒருவரே எங்கள் ரட்சகர் ஆண்டவரே. நீங்கள் போதுமானவராக இருக்கீங்கப்பா. நீங்கள் தேவைக்கு மிக அதிகமானவராக இருக்கீங்கப்பா ஆண்டவரே. ஓ சர்வலமுள்ள தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்ப்பா, என் வாயில் உங்கள் வார்த்தையை பொடிவீராக ஆண்டவரே. நீ தாசன் என்றும் நான் தெரிந்து கொண்டே சொன்னீங்களேப்பா. அதனால் ராஜா, உங்களுடைய வார்த்தையின் வாயில் போட்டு உன் களத்தில் மறைப்பீராக ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் புதிய தலைப்பின் கீழாக நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்ற தலைப்பில் ஆண்டவரே தேவச்சதை கேட்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் உலாவிய தேவனாக இருப்பவரே, எங்களோடு பேசுங்க, ஜனங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை எங்கள் திறந்து விடும் ஆண்டவரே. உங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள, உங்கள் அன்பை ருசிக்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை அதிகாரத்தை நாங்கள் பார்க்க எங்கள் கிருபை தாங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேவச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. அப்பா, என்னை மறுத்து நீ வெளிப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் புதிய தலைப்பின் கீழாக நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்ற தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஆமென். நம்ம ஒரு 3 மாதம் பார்த்தோம். நம்ம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது அந்த தேவ செய்தி எங்களுக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எந்த தலைப்பில் பேசணும்ப்பா இந்த மாதத்துக்கு கேட்டேன். ஆண்டவர் கேட்டேன். நான் தீர்மானம் பண்ணேன், இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் போயிட்டு. தீர்மானம் யார் பண்ணது? நான் பண்ணேன். ஆண்டவரே தீர்மானம் இந்த லாஸ்ட் வீக்கில் முடிச்சிடறேன்ப்பா. இந்த மாதத்தில் வந்து புதிய தலைப்பில் பேசலாம் இருக்கா ஆண்டவரே. சித்தம் என்ன ஆண்டவரே கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. சரி, ஆண்டவர் சொன்னார், இந்த தலைப்பில் பேச சொன்னார். நீ சொன்னால் சொன்னபடி ஆகணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன்னா எதுக்கு ஆண்டவர் உங்களை சொல்ல சொன்னாருன்னா, என்ன சொல்ல சொன்னாருன்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் ரூபத்தின்படியும் அவரோட சாயலின்படியும் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். தேவதூதன் வந்து உண்டாக்கப்பட்டான், நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். நம்ம சிருஷ்டிப்பு, நம்மெல்லாம் அவரை போல இருக்கணும், இயேசுவை போல நம்ம இருக்கோம். அல்லேலூயா. அப்போ எப்படி இயேசு ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அவர் ஆதியாக 1 எடுங்க. ஆதியாக 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கிமையும் வெறுமையாக இருந்ததுதான். ஆண்டு அருமையாக பூமி உண்டாக்குனார், படைச்சார் எல்லாவற்றையும். பிசாசு என்ன பண்ணான்? கீழே விழுந்த பிறகு எல்லாத்தையும் ஒழுங்குக்கரமாக்கிட்டான். எல்லாத்தையும் பூமியை அசிங்கமாக்கிட்டான், நாசமாக்கிட்டான். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், காற்று போல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் எதுவும் போட்டது மாதிரியே தான் இருக்குது. எந்த கிளி நடக்கலை, உலகம் சரியாகலை, கண்ணாபிள்ளான்னு இருக்குது, பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது பூமியே. அப்போ தேவன் என்ன சொன்னார் பாருங்க. அப்போது தேவன்
வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அவன் புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு அநேக வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு, இருளா இருக்கு, எதுவுமே சரிப்பட்டு வரலை, இன்னும் உருப்படலை, அசிங்கமாக இருக்குது வாழ்க்கையே. ரசிக்கப்பட்டீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, சத்தியத்தை அறியலைன்னா அறிகிற சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்காது. சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். ஆமீன். அப்போ எப்படி தேவன் நின்று எல்லாவற்றையும் சொல்லி உண்டாக்கினார், புரியுதுங்களா? அதே போல் தேவன் எங்கே இருக்கார்? இப்போ உனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர், உன் சரீரத்துக்குள்ளே தங்கி இருக்கிறார் அவர். உன் சரீரம் தேவன் தங்கம் ஆலயமா. அல்லேலூயா. அப்போ அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறதால உன் வாழ்க்கை நல்லா நினைக்காத. நீ ஆதியிலே ஜலத்தின் ஆவியை அசைவாடி கொண்டு இருந்தார், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ ஒருத்தர் எழுந்தவங்க சொல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆதியிலே நம்ம சொல்ல வைக்கலாம், நம்ம இன்னும் நம்ம அப்போ படைக்கிற ஆண்டவர் இன்னும் நம்மளை படைக்கல. அப்போ அதுக்காக இயேசுநாதரே சொன்னார் வார்த்தையை, புரியுதுங்களா? ஆதி மனுஷன் இருந்தாங்களா? இல்லை. அப்போ ஆண்டவரே சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரம் உண்டாக கடவுது, புல் செடிகள் உண்டாக கடவுது, மலைகள் உண்டாக கடவுது, மச்சங்கள் உண்டாக கடவுது. எல்லாரும் என்ன பண்ணாரா? சொன்னார், கண்டார். சொல்லுங்க. அது எல்லாமே எப்படி இருக்குதான்? நன்மைக்கு எதுவாக கண்டாராம், நன்மைக்கு எதுவாக கண்டார். வாயில் சொல்கிறாரு, சொன்னோடு அது உருவாகுது, கண்ணில் பார்க்குறாரு, ஓ இது நல்லது, அவர் முடிவெடுக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் நடைமுறைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் தான் உருவாக்கணும். ஆமீன். நான் தான் உருவாக்கணும், என் வாழ்க்கையை நான் தான் உருவாக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த தன்மை உள்ள வச்சுட்டாங்க உங்களுக்குள்ள. ஆமீன். தேவன் மனுஷன் தேவ சாயலுடைய உண்டாக்கப்பட்டபடியால் இன்னைக்கு ஜனங்க, இன்னைக்கு பாருங்க, ஜனங்க விதவிதமாக ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறாங்க. பூமிக்கு சந்திரத்துக்குள்ளே போகிறான், எல்லா கிரகங்களும் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறான். ஏன்? எங்கேருந்து வந்த ஞானம்? தேவன்கிட்டேருந்து வந்தது. அல்லேலூயா. அவனால் சும்மா இருக்க முடியல, ஏதோ கண்டுபிடிச்சிட்டே இருக்கான். நான் சின்ன வயசுல இருக்கும் டிவி பெருசாக இருக்கும், இப்போ டிவி ஸ்மார்ட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? செல்ஃபோன் செங்கல் மார்க்கு செல்ஃபோன்னா வெயிட்டாக இருக்கும். ஃபோனு நோக்கியா ஃபோன் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும், பாக்கெட் ஆகி ஃபோன் மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபோன் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோனு. அப்போல்லாம் குடிசை வீடாக இருந்தது, எங்கே பார்த்தாலும். இப்போது எல்லாம் பங்களா வீடாக இருக்குது. ஒழுங்கின்மையாக இருந்தது பூமி, ஒரு மல்ல ஒரு கச்சாம்புச்சா இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்க, எல்லாம் சீராக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. எங்கே ரோடு வரணுமா ரோடு வருது, நீங்கள் லைட்டு போடுவாங்க லைட்டு போட்டுருக்காங்க ரோட்டில். எல்லாரும் கடைங்க இருக்குது, ஷாப்பிங் மஹால் இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போது. ஆமீன். இது யார் பண்ணது? இதெல்லாம் மனுஷங்க. இதை என்ன இப்போ சீர்படுத்தினாங்க எல்லாத்தையும். அல்லேலூயா. இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாங்க. அதே போல் இன்னைக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு சுகம் வேணுமா? சமாதானம் வேணுமா? நிம்மதி வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? வெற்றி வேணுமா? செழிப்பு வேணுமா? எல்லாமே இன்றைக்கி உங்கள் வாயில் தான் இருக்குது இன்றைக்கி. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னால் சொன்னபடியே ஆகும். ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி நீங்கள் தான். உங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி யாருங்க? நீங்கள் தாங்க. நீ என்ன தீர்மானம் பண்ணி பேசுறியோ அது அப்படியே நடக்கும். அப்படியே தீர்க்கதரிசி தான் வீட்டுக்கு நீ. அல்லேலூயா. அப்போது அறிக்கை நம்ம என்ன பண்ணணுமா? உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம். எடுத்துக்கோங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 14:15.
வானங்கள் வழியாய் அல்லேலூயா. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய, அங்கே மனுஷன் போறான் தேவகுமாரன், தேவன்னா தேவனுடைய பிள்ளை, அவர் மனுஷனாவே இருக்கிறாராம். ஆமீன். மனுஷனா பிறந்தாரு. கது கருது விடு. மனுஷனா பிறந்தாரு, மனுஷன பூமியில வாழ்ந்தாரு, மனுஷனாவே மரித்து மனுஷனை திருப்பியும் பரலோகம் போயிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் மனுஷனும் பண்ணிருக்கான் பாருங்க. தேவகுமாரன் ஆகிய இயேசு, இயேசு ஒரு நபரை குறிக்குது, ஒரு மனுஷனை குறிக்குது அந்த வார்த்தை. நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். இயேசுவின் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றியிருக்க கண்ட கடவுள். அப்போ அறிக்கை என்ன பண்ணணுமா? உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அது என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், மனுஷனுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்ன்றார். நீ வாயில் அறிக்கை செய்கிற, அனைவரே என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, என் கணவர் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும்ப்பா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், விரும்புகிறீங்களா இல்லையா? விரும்புகிறோமா இல்லையா? நம்ம சுகத்தை விரும்புகிறீங்களே, அறிக்கை பண்ணுறீங்களா? ஆண்டவரே உன் தழும்புகளால் சுகமாக நான் சொல்கிறீங்களா? அப்போ எங்களை குறைவெல்லாம் உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்கும் நிறைவாக்கு சொன்னீங்களேப்பா, அறிக்கை செய்யணுமா? இந்த வீட்டு சமாதானம் தங்கியிருக்கணும்ப்பா, என் பிள்ளைங்க வாழாமல் தலையாக இருக்கணும், கீழே இல்லாமல் மேலே இருக்கணும்ப்பா, நான் கடன் வாங்கக்கூடாதுப்பா, நான் கடன் கொடுக்கணும் ஆண்டவரே, என் வீட்டில் ஆஸ்தி செல்வது பெருக செய்யுங்க ஆண்டவரே. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அறிக்கை பண்ணுறோம். நம்ம பண்ண உடனே மாறி போயிடுதா? உடனே சொல்லிட்டு உடனே மாறிடுச்சா? மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது ஆனால் சொல்கிறாரு, பண்ணின அறிக்கையை உறுதியாக, உறுதியானா ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை என்ன பண்ணிட்டு காத்திரு. ஆமென். நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் சொல்கிறேன், பொறுமை முக்கியம். உடனே எல்லாம் நடந்த சந்தோஷம்தான், உடனே சொன்னதெல்லாம் மாறிச்சு சந்தோஷம்தான். ஆனால் அப்படி ஆக்குறது கிடையாது, அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, சில டைம் எடுத்தது. அதுக்கு செடி கூட பாருங்கள், தேவையில்லாத செடிங்களை பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே செடி வளரும், அதாவது வேஸ்ட் செடி, அதெல்லாம் குப்பை செடி. பில்டிங் மேலே நம்ம விவசாயம் பண்ணியிருக்கோம், விதை போட்டிருக்கோமான்னா கொஞ்ச பில்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பில்டிங்கெல்லாம் தானாக வர மரம் வேரில் விட்டு வளருது. எப்படி வருது? அது சாபம், தீமை தானாக வருது. நீ தண்ணி ஊற்ற தேவையில்ல, விதை போட தேவையில்ல, நீ பராமரிக்க தேவையில்ல, முள்செடி தானாக முளைக்குது. ஆனால் நல்லது வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகுது. டெய்லியும் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது செடிங்களுக்கு. ஒரு ரோஜா பூ எடுத்துக்கோங்க, ரோஜா பூ உடனே வந்துவிடுமா? வராது. அது தேவையில்லாத கிளைகளை நாம் என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். கீழே கல் இருக்கா பார்த்துட்டு கல் எடுத்து நல்லா மண் இருக்க இடத்துல புதைக்கணும். கல் வச்ச புதைக்குமா? கல் கீழே இருக்குது, விதைப்படம் முளைச்சி வருமா? வராது, செத்து போயிடும். அது பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? நல்லா உள்ள ஆழமாக இருக்கணும், கற்பார் இல்லாத மாதிரி இருக்கணும், ஒரு மண்ணாக இருக்கணும் அங்கே. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள தேவ வசனம் உள்ளே போகும்போது தேவையில்லாத கோபம், கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் உள்ளே இருந்து வச்சுக்கோங்களேன், வசனம் வராது. உள்ள வசனம் முளைச்சி கனி கொடுக்காது. நீ அறிக்கை பண்ணுறீங்க, அந்த அறிக்கை உங்களுக்கு வரல, முளைக்கிற உங்களுக்கு பலன் கொடுக்கல. நிலம் என்பது, மனுஷன் என்பது ஒரு நல்ல நிலம். வாழ்ந்தீங்கன்னா வசனத்தை என்ன பண்ணுறீங்க? உள்ள வாங்கிறீங்க, உள்ள உட்கொள்றீங்க. உள்ள விதைக்கும் போது அது முளைச்சி கனி கொடுக்கணும்ல. உனக்கு நீ அறிக்கை பண்ணுற, காத்து இருக்கிற, ஆனால் பலன் இல்லாமல் போயிடுது. ஏன்? அப்போ யோசிக்கணும். நீ ஆண்டவரே நான் எங்கே தப்பு பண்ணுறேன், ஆண்டவரே உன் பிரியமான என்ன காலம் செய்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை ஆராய்ந்து பாருங்க, உன் பிரியமான குற்றம் எனக்குள்ள ஆராய்ந்து பாருங்கப்பா, உன் துக்கப்படுறது வணிக ஆராய்ந்து பாருங்கப்பா, நான் யாராவது மன்னிக்க எல்லாரும் மன்னிச்சிடறேன்ப்பா.
அல்லேலூயா. இப்போ என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிங்கப்பா, நான் உங்கள் பாவங்களை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. என் குற்றங்களை நீங்கள் மன்னிச்சிட்டீங்கப்பா, என் குற்றங்களை ராஜா நீ கடல் ஆழத்தில் போட்டீங்கப்பா, நான் எல்லாரும் மன்னிச்சிடுறேன்ப்பா. அல்லேலூயா. புது ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பழைய மாதம் சுபாக்கள் எல்லாம் எடுத்து போட்டுடணும். புரியுதுங்களா? எல்லாம் குளிச்சுட்டு புதுசு தான் போட்டுருக்குறேன், பழசு போடல ட்ரெஸ்ஸை. அதே போல் என்னைக்கு மறுபடியும் நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ தேவன் வார்த்தையினாலே பழைய மனசு சுபாகங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்போ விட்டு விடணுமா? என்னென்ன பொல்லாங்க தோணுகள் எல்லாம் விட்டு விடு. அல்லேலூயா. என்னென்ன உங்க பொல்லாங்க தோணுது எல்லாம் விட்டு விடு. ஏன்னா விசுவாசம் எல்லாம் வர்றது எல்லாமே பாவமான்றார் பவுல். அப்போ வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் விசுவாசத்தினால் நடக்கணுமா? அல்லேலூயா. அது இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடுமன்னார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவரால் எல்லாமே கூடும், தேவன் எல்லாமே கூட சொல்லிட்டோம். நீ விசுவாசிக்கிறியா? என்னால் கூடுமன்னு. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீ விசுவாசிக்கிறியா அவனு பார்க்குறாரு. புரியுதுங்களா? வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இல்லை, பொருளாதார பிரச்சனை, சரியான ஒரு வேலை இல்லை, வாழ்க்கை இல்லை, அப்படி நம்புறியா? நீ என்ன விசுவாசிக்கிறியா? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேனப்பா, நான் அறிக்கை பண்ணுறாண்டவரே, கண்டிப்பாக நான் நிச்சயம்னா நல்ல நாட்களை பார்ப்பாண்டவரே. அல்லேலூயா. அதுக்கு முதலாவது நான் என்ன பண்ணணும்? ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வாயிலிருந்து தான். இருதயத்தை நிறைவினால் உன் வாய் பேசும். சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் நம்ம என்ன கேட்குறோம், என்ன பார்க்குறோம், அதுதான் உள்ளே போகும், அது போய் உள்ளே நிரம்பும், அதுதான் வெளியே வரும். பயம் உள்ளே போச்சுன்னா பயமான வார்த்தை வெளியே வரும். கவலை உள்ளே போச்சுன்னா கவலையை பற்றி பேசுவீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உத்து பார்க்கும்போது கேட்கும்போது பிரச்சனை உள்ளே போயிடுது. அதுதான் உங்களுடைய நடைமுறை பயன்படுத்துது. உங்கள் உணர்ச்சியை தூண்டப்பட்டு நீங்கள் அதுதான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் அது உங்கள் கேரக்டராக மாறிடும். அவனு சொல்கிறாரு, அதெல்லாம் நீ யோசிக்காதம்மா, அதெல்லாம் சிந்திக்காத, உலகத்தில் உபத்திரம் உனக்கு இருக்கு, உனக்கு அது திறன்கொள்ள, நான் இருக்க நம்ம கூட. என் வார்த்தையை கவனி மகனே, என் வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு செவிய சாய். நீதிமொழிகள் இங்கே கடைசியாக வருவோம். திருப்பி இந்த பகுதிக்கு நம்ம நீதிமொழிகள் எடுக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியே சாய். அப்புறம் படிங்க அடுத்தது. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கு. இதுவரையும் போதும். அல்லேலூயா. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் இது. என் மகனே, என் மகனே, மகளே, என் வார்த்தைகளை கவனி என்றார். அல்லேலூயா. நீ கவனிக்காம முன்னாடி போயிடாத, என் கூடயே வா. ஆமென். ரோட்டில் சிக்னல் போடுறாங்க, மெயின் ரோட்டில் ஏன் சிக்னல் போடுறாங்க? ரெட்டு, அப்புறம் க்ரீன், அப்புறம் எல்லோ. எது போட்டால் போகணும், எது போட்டால் போகக்கூடாது? ரெட்டு போட்டால் போகக்கூடாது, நிற்கணும். ரெட்டு போட்டால் நிற்கணும். நீ இல்லை என் பைக்கு நான் போவேன், நீ என்ன ஆகிடும்? விபத்து ஆகிடும். அது பிரின்சிபல் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த கவர்மெண்ட் போகிற பிரின்சிபலை, அந்த பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாலோ பண்ணுறோம். அந்த விதிமுறையை நமக்கு கீழ்ப்படுகிறோம். அதுக்கு நம்ம அது மீறி போனால் என்ன பண்ணுறாங்க? ஃபைன், ஆட்டோவில் ஃபைன் போடுறாங்க. நீ வந்து மீறி போயிட்டே, நீ நான் போட ரூல்ஸ் நீ மதிக்கலை, மீறி போயிட்டேன், பெனால்ட்டி போடுறாங்க மேலே. கரெக்டுங்களா? அது போல் தேவனை வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டுங்களா? நல்ல நிலத்தை விதைச்சா தான் நல்லா கனி கொடுக்கும். விதைய எடுத்துன்னு போய் எங்கேயும் விதைச்சுன்னா கனி கொடுக்காது உனக்கு. அப்போ என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அவன் சபைக்கு வந்தால் நல்லா ஷார்ப்பாக வார்த்தையை கேட்கணும். ஆமீன். இங்கே நீ வார்த்தையை கேட்கலன்னா பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னை கைவிட்டாங்களே, என் கூட யாருமே இல்லையே, என்னை யாரும் உதவி செய்வா? ஆண்டவரே, உனக்கு நான் என்னோட புலம்பல் தெரியலையா? என்னை பார்க்கலையா? நீ எனக்கு செய்யலையே. ஏன்? சத்தியத்தை அறியலை. நீ வார்த்தை உள்ளே போல.
பிதாசு தான் பண்ண வார்த்தை கேட்காதபடி காதையும் கண்ணி மூடிடுவான். இங்கே வந்து நல்ல வார்த்தையை கேட்கணும். ஆமென். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ சபையில் போதிக்கும் போது வசனத்தை நல்லா பண்ணுவாங்க, ஷார்ப்பாக கேட்கணுமா, என்ன சொல்ல வராங்க, இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த சப்ஜெக்டு எனக்கு தான் சொல்லிட்டு இருக்காருன்னு. ஆமென். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியவே கூடாதான். அப்போ கேட்குற வார்த்தை நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணுமா, நிறுத்திக்கணுமா. இப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்கு என்ன பண்ணுவீங்க, பிரச்சனை முடிஞ்சால் கூட அவன் கண்ணு முன்னாடியே ஓடிட்டு படம் கண்ணு முன்னாடியே போயிட்டுருக்கோம். வார்த்தை அவனுக்கு சொன்ன வார்த்தை ஒரு பிக்சரை போல் தோன்றி அப்படியே போயிட்டுருக்கும். என் புருஷன் திட்டான் என்ன அப்படியே மைண்டில் ஓடிட்டு இருக்கும், அப்படியே ஒரு படம் மாதிரி ரிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்படியே என் மனைவி சாப்பாடு கட்டல, அது அப்படியே ஒரு பிக்சராக ஓடும். என் பிள்ளைங்க சரியில்லை, புரிஞ்சிக்க மாட்டேறாங்க பிள்ளைங்க. அப்போ நம்ம வாழ்க்கை என்ன நடக்குதோ அது படமாக பிக்சராக நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது முடிஞ்சால் கூட வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணும்போது, துணி துவைக்கும் போது அதே ரொட்டேஷனாக போயிட்டுருக்கு. அப்போ அதை நிறுத்தாத, கண்ணு முன்னாடி அதை நிறுத்தாத, நீ வசனத்தை கண்ணு முன்னாடி நிறுத்து. ஆமென். தாவீது சொன்னாய், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. அப்போ வசனத்தை முன்னாடி வைக்கிறவனுக்கு எப்போதும் எல்லா இடத்தும் ஜெயம் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நம்ம பலத்தை வச்ச தோத்து போயிடுவோம். ஆனால் கர்த்தரை முன்னாடி வச்சா கண்டிப்பாக ஒன்றுமில்லாத சூழ்நிலையும் அவருன்னு வாழ வைப்பார் அவர். ஆமென். இவர் வாழ வைக்கும் கர்த்தர் இவர். அவர் வார்த்தை உண்மையுள்ளவர் அவர். ஆண்டவர் நம்மளுக்கு கேட்குறது என்ன தெரியுமா, என்னை முன்னாடி வையுமா, என் வார்த்தையை முன்னாடி வை, நீ வசனத்தை முன்னாடி வாழ்க்கையில் எந்த காரியம், சின்ன காரியமாகட்டும் பெரிய காரியமாகட்டும், என் வார்த்தை முன்னாடி வச்சா நீ தோற்றே போக மாட்டேன், நீ வெக்கப்பட்டே போக மாட்டேன். நீ அல்லேலூயா. வெக்கப்பட்ட இடத்திலே மறுபடியும் உன்னை அவரை உயர்த்தி உன்னை வாழ வைத்து எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்கிறது அவனாக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியத்தும் இலையுகிறான் இருக்க மனத்தை போல் இருக்கிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வார்த்தையை என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணதான் பிரச்சனை, தியானம் பண்ணும்போது பிரச்சனை முன்னாடி தெரியுதா இல்லையா, தெரியுது. வசனத்தை தியானிக்கும் போது கஷ்டிக்க நன்மையை, ரட்சிப்பை, அந்த கல்வாரி சிலுவை நீ தியானிக்கும் போது உனக்கு என்ன பண்ண, வார்த்தை உனக்கு நன்மையை கொடுக்கும், பலனை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதை போல் சொல்றாரு, மாமிச சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்க உனக்கு என்றாரு. மாமிச சிந்தை மரணம். மரணம் என்றால் தீமை, சாபம். உயிரோடு தான் இருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் செத்து வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எதுக்குடா இந்த வாழ்க்கை, நமக்கே இந்த மாதிரி ஆகுது, ஏன் நீ என்ன மரணத்தை கர்த்தர் வார்த்தை என்ன பண்ண நிராகரிச்சுட்டு மனசு மாமசம் நீ பார்த்தது நீ கேட்டது அதையே தியானிக்கிற, அதையே யோசிக்கிற. அவ்வளோ உடம்புல வியாதி வருது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, முது வலிக்குது, தலை வலிக்குது, சாப்பாடு இறங்கலை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? பிரச்சனையை யோசிக்கிறதால தான். சொன்னார் ஆண்டவர், மாற்றி யோசி, உன் சிந்தனையை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று, உன் வாயை கொஞ்சம் மாற்று பேசு. ஆமென். உன் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக மாறணும், என் வார்த்தைகள் உன் வார்த்தையாக மாறணும், அப்போ தான் வாழ்க்கையே மாறும் என்றார். ஆமென். நீ கோயிலுக்கு போகிறதால வாழ்க்கை மாறாது, உன்னோட வாழ்க்கை சீர்படாது. நீ சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைப்படி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் கவலை மாறும், கஷ்டம் மாறும், துக்கம் மாறும். அல்லேலூயா. நான் 30 வருஷம் கோயிலுக்கு போகிறேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. கணவன் மணி என்ன பண்ணுறாங்க, எப்போ வீட்டில் சண்டை, பிள்ளைங்க பார்க்குறாங்க, கோயிலே கதியாகுதுங்க. காலைல ஜபம், மதியம் ஜபம், இரவு ஜபம், வீட்டை பார்த்தா ஒன்றும் காணும். எது கேட்டாலும் இல்லை. அப்பா எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. பையனை சாப்பிட்டியா, ஸ்கூல் போறியா, ட்ரெஸ் வேணுமா, காண வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கறது கிடையாது. அம்மாவா ரசம் சூடே போடுது,
பழுதே போடுது. ஒரு சண்டால கோயிலுக்கு வா, கோயிலுக்கு போயிடுவாங்க. நான் வரல, போமா, நீ போய் என்னத்த சுகத்தை கண்டு, நீ கோயிலுக்கு போயிட்டு நான் வரமாட்டேன் போன்றான். அதில் நம்ம பாரம்பரிய கிருஷ்ணன் இருந்த மாதிரி போதாதுங்க. அதில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வராது உங்களுக்கு. புரியுதுங்களா? நான் அந்த சபையாக்கும், இந்த சபை, நீ சபையை பேர் பெருத்து ஒன்றும் புரோஜனம் கிடையாது உனக்கு. அதுக்காக ஆண்டவன் அழைக்கலை. நீ உருப்படணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை மண்டைக்குள்ளே போகணும், மனசுல போகணும். அப்போ தான் இந்த வார்த்தை வாழ வைக்க முன்ன. ஆமென். அது சொல்லுது, நீ சிறியவனை புரிதெழுந்து எடுத்து இறைவனை குப்பையிலிருந்து, பாருங்க, குப்பை அதிலிருந்து எடுத்து உயர்த்தி, அதில் எடுத்து இல்லையா பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச் செய்கிறார் அவரு. அல்லேலூயா. வசனம் பார்த்தீங்களா எவ்வளோ வல்லமை உள்ள வசனம். குப்பையில் இருந்தாலும் சரி, நாட்டத்தில் இருந்தாலும் சரி, நீ உனக்கு உதவிச்சு ஆள் இல்லை, உனக்கு விசாரிக்க ஆள் இல்லை, அன்பு காட்ட ஆள் இல்லை, யாரும் மதிக்க மாட்டுறாங்க, மறந்துட்டாங்க, பரவாயில்ல, என்னை நம்புறியா நீ, என்னை நம்புறியா, இயேசு நம்புறியா நீ, கண்டிப்பாக அவனை சொன்னார், நீ குப்பையில் தான் உன் உயர்த்துவேன், நான் உன் பாவத்தை நான் கழுவுவேன், உன் ரட்சிப்பை நான் கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், சமாதானம் நன்மை சுகம் தங்கியிருக்கும் சரீரத்தில். அல்லேலூயா. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவர் கேட்காத என்ன தெரியுமா? உண்மை. சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு என்ன வேணுமா? உண்மையாக இருக்கணும். எப்படி ஒரு மனைவி தன் கணவன் எப்படி உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள, அதுபோல் சபைக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் விசுவாசிங்க. ஆமென். நம்ம இங்கே என்ன வேஷமாக போடலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. கர்த்தர் நம்ம நீதிமானவன் நம்மளாம் மாற்றி இருக்கிறாரு. நம்ம நாளுக்கெல்லாம் நம்மளை பூரணத்தில் கடந்து போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. நம்ம கோபம் வருதா இல்லையா? திட்டுருமா, அடிக்கிறோமா, எல்லாம் பண்ணுறோம். அப்போ சரி, அம்மா யாரும் சரி கிடையாது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ நம்ம தகுதிப்படுத்தணும் யார்? நம்ம ஏசப்பா. அல்லேலூயா. இருபத்தி 22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். அல்லேலூயா. என்ன கண்டுபிடிக்கணுமா? பிரச்சனையே இல்லை. என்ன கண்டுபிடிக்கணும்? மந்திரத்தை இல்லை. என்ன கண்டுபிடிக்கணும்? பிசாசு கிடையாது. என்ன கண்டுபிடிக்கணுமா? வார்த்தையை கண்டுபிடி என்றாரு. அல்லேலூயா. நம்ம வார்த்தையை விட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு யார் காரணம்? யார் மந்திரம் வச்சது? யார் சூரியம் பண்ணது? யார் தகுடு வச்சது? எத்தனை சக்தாவி உங்கள்கிட்ட கிரியை செஞ்சுன்னு இருக்குது. இது சர்ப்பத்தின் ஆவி, இது அந்த ஆவி, இது இந்த ஆவி. இதுக்காக சபை அதே கண்டுபிடிச்சு சொன்னால் ஆண்டவர் முன்ன வசனத்திலிருந்து சபைக்கு அதிகம் அதுவும் சொல்ல சொல்ல சபை ஜனங்க அதுவும் சொல்ல சொன்னார் இல்லையே. வசனத்தில் கண்டுபிடி. விசுவாசியே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது சொல்லு. இதோ சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இருக்கு சொல்லு. யாக்கோபு விரோத மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் விரோத குருச்சம் இல்லை சொல்லு. உனக்கு உடன்படிக்கை இருக்கு தேவனோட. ஒன்று சேதப்படுத்தாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது சொல்லு. உலகத்தில் இருக்கவரை காட்டிலும் உனக்குள்ள இருக்க பெரியவர் சொல்லு. அல்லேலூயா. அந்த அசுத்த ஆவியை விட உனக்குள்ள பரிசுத்த ஆவியை பெரியவர் சொல்லு. சபைக்கு சொல்லு. ஆமென். அவளை கண்டுபிடிக்கணும். இந்த புக்கில் என்ன இருக்கு? நன்மை இருக்கு, தீமை இருக்கு, சாபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. நீ கண்டுபிடி. நல்லது எடுன்றாரு. ஆமென். கடைக்கு போறீங்க, நல்லது எடுக்கிறோமா? எடுக்கிறோமே. விட்டுருமா, நான் வெளியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லுவேன். எந்த கடைக்கு போனால் போங்க, நல்லதாக எடுப்போம். நம்ம கடைசி எடுக்க மாட்டோம். நல்லதை பொறுக்கி எடுப்போம். தக்காளியை உருட்டி பாட்டு எடுக்கிறோம். சொட்டை இருக்கா, அழுகி போயிருக்கா, தக்காளியை பார்த்து எடுக்கிறோம். முருங்காவை முதுரா திருப்பி பார்த்து எடுக்கிறோம். கரெக்டாக வெண்டைக்காவை உடச்சி பார்த்து எடுக்கிறோம். உருளைக்கிழங்கு டேமேஜாக இருக்கா, சொத்தையாக இருக்கா பார்த்து எடுக்கிறோம். நல்லது எடுக்கிறோம். ஏன்னா பணம் கொடுக்குறோம். மணி இது வேல்யூ. அது நல்லதும் எடுக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்? நல்லது.
நல் வார்த்தைகள். ஆமென். நல்ல வார்த்தை தேர்ந்தெடுக்கணும். அல்லேலூயா. தப்பு தப்பாக பேசக்கூடாது, தப்பாக யோசிக்கக்கூடாது, தப்பாக உட்காரக்கூடாது. இருக்கீங்களா? சொல்லுங்க. தப்பு தப்பாக பேசக்கூடாது, தப்பு தப்பாக சிந்திக்கக்கூடாது, கெட்டவங்களை சேரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சேர்ந்தா என்ன ஆகும்னா, உனக்குள்ளே இருக்க கொஞ்சம் இருக்க விசுவாசம் அதுவும் போயிடும். உனக்குள்ளே இருக்க ஒட்டின்னு இருக்க விசுவாசம் கொஞ்சம் இயேசு சொல்கிற பற்றி அதுக்குள்ளே போயிடும். அவங்க சேர்ந்தானா அவன் என்ன உனக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நல் வார்த்தை கண்டுபிடிக்கணுமா? சொல்லுங்க. ஆமாம், வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? அவைகள் ஜீவனை தருதான். அல்லேலூயா. வார்த்தை கண்டுபிடிச்சினா அது என்ன தருதான்? ஜீவனை கொடுக்குதா அவனுக்கு அது. அல்லேலூயா. டாக்டர் என்ன சொல்கிறாரு? வியாதிமா, இது இந்த வியாதிமா, இந்த வியாதி இந்த பேருமா, பல விதமான வியாதிகள் பூமியில் இருக்கா இல்லையா? இருக்குது. எதோ சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கான் அவன். அது ஒரு லேப் இருக்குது, லேபில் போயிட்டு அந்த வியாதி கண்டுபிடிக்கிறான். இது இந்த வியாதிமா ரிப்போர்ட் தரான். இந்த கட்டி இது, இந்த கட்டி நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன் என்ன கட்டின்னு கண்டுபிடிக்கிறான் அவன். நீ என்ன கண்டுபிடிக்கணும்? விசுவாசினி வேதத்திலிருந்து சுகத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அது மெய்யாகவே என் பலவை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தாரே, அதை கண்டுபிடி நீ. அல்லேலூயா. அவரே என் பரிகாரி சொல்லியிருக்கிறாரே, அதை கண்டுபிடி. அவர் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் தழும்புகளால் நான் குணமானேன் சொன்னப்பட்டது, அந்த வார்த்தையை கண்டுபிடி. அல்லேலூயா. கர்த்தர் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதி விலக்கம் சொன்னாரே, அதை கண்டுபிடி. நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உன் பேரில் வரப்பண்ணேன். அந்த வார்த்தை கண்டுபிடிச்சுனா உனக்கு என்னதான்? ஜீவனை கொடுக்குதான் அது. அல்லேலூயா. உன் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை மட்டும் எலும்புகள், நரம்புகள், இரத்த அணுக்கள் எல்லாமே உயிர் பெறுமா. இந்த சாவுக்கு விதமான சரீரம் வார்த்தை கண்டுபிடிக்கும் போது, நீங்கள் விசுவாசமா அறிக்கை பண்ணும் போது உனக்கு ஜீவன் உண்டாகும். அது நான் சொன்ன வார்த்தையில் ஆவி உண்டு, ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு வார்த்தையில். அல்லேலூயா. அப்படி கண்டுபிடிச்சிட்டனா அது உனக்கு ஜீவனை கொடுக்க, உனக்கு உன் ஆவியை பலனை கொடுக்கும், உன்னை வாழ வைக்க அந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இயேசுநாதரும் பரலோகம் போயிட்டு 2000 வருஷம் காலம் என்ன பண்ணுறாராம்? ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரா. என்ன வேலை? அறிக்கை பண்ணுறாராம். ஆமென். வசனத்தை சொல்லி 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 என்ன பண்ணுறாராம்? பிதாங்கிட்ட அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறாராம். உனக்காக எனக்காக என்ன பண்ணுறாரு? வசனத்தை அவர் அறிக்கை பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டவரே, பிள்ளைங்களை வாழ வைங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் அடி வாங்கியிருக்கேன்ப்பா, ரத்தம் சிந்திருக்கேன் ஆண்டவரே, பலியை செலுத்திருக்கேன்ப்பா. ஆமென். அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் கஷ்டங்கள் மாறணும்ப்பா, அவன் வேதனை நீங்களும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அவங்க உபத்திரம் இருக்குது, நீங்கள் கிருபை தாங்கப்பா. அவனை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி உனக்கு வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் செய்கிறார். ஆமென். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம வார்த்தையை அறிக்கை செய்யும் போது நமக்கும் அது வர நம்ம காத்து இருக்கணும். கொஞ்சம் பொறுமை வேணும். சொல்லுங்கள், பொறுமை வேணும். ஆமென். அல்லேலூயா. பொறுமை இல்லாத வாழ்க்கை எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னோட வாயுங்க, நான் இதை வேணா பேசுவேங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. இனி நீ அல்ல, கிறிஸ்துவே உனக்குள் வாழ்கிறார். நம்புறீங்களா? ஹலோ. நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது இயேசு சபிப்பாரா? அர்த்தங்களை பார்த்து திட்டுவாரா? மூஞ்சி காமிப்பாரா? வெறுப்பாரா? தள்ளுவாரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீ நான் எப்படி இருக்கணுமா? அன்பாகவே இருக்கணும். அன்பே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பா இல்லாத தேவன் அறியான். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அன்பா இல்லைன்னா பார்க்காத கடவுளோட எப்படி அன்பா இருப்பீங்க? எப்படி கிட்ட சேருவீங்க? புரியுதுங்களா? வாழப்போது ஒரு வாழ்க்கை தான். நம்ம இந்த வாழ்க்கைக்கு கணவன், மனைவி, 2 பிள்ளை இல்லை 3 பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில். இந்த குடும்பத்தில் ஒரு வாழ்க்கை எப்படினாலும் சமாதானமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்பயும் வெறுப்பும் கஷ்டம் இதே குடிச்சுட்டே இருந்தீங்களா நீங்கள்? எப்போ நீங்கள் நல்ல நாட்கள் பார்க்க போகிறீங்க குடும்பத்தில்? நீங்கள்
வாயை மாற்றணும். அல்லேலூயா. கண்டகளை பேசக்கூடாது வாயில். யாக்கோபு சொல்கிறாரு, நாவானது எப்படி இருக்கான்? ஆமாம், படி யாக்கோபு படிங்க, அது வசனம் படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 5-6. அல்லேலூயா. திரும்பி போதும், அப்படி படிக்கலாம். அப்படியே நாவானது சிறிய அவயம். வாயை திறந்தா நாக்கு பார்க்க முடியும், கரெக்டுங்களா? நம்ம கை கால் கண்ணில் பார்த்தா தெரியுது உடம்பு. நாவை மட்டும் எங்கே உள்ள மறைஞ்சி இருக்கு. உள்ள வாயை திறக்கும் போது தான் நாக்கு தெரியுது. ஆனால் எப்படி இருக்காது? ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பெருமையானவர் பேசுதான். சிறிய அவமாயிலிருந்து பெருமையானவர் பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அந்நீதி உலகம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை. எல்லாருமே ஒரு 80 வயசு 90 வயசு இருப்பாங்க, 100 வயசு இருப்பாங்க, கரெக்டுங்களா? அவனுக்கு கிருபையால் 110 120 வாழ்றவங்க இருக்காங்க. ஆனால் நான் பேசுகிற வார்த்தை நம்மளோட ஆயுஷ் என்ன பண்ணாது? கம்மி பண்ணிடுதான். சாபத்தை நீ பேசும்போது சரி பார்த்தீங்களா, வாய்த்தாவே செத்துடுறேன் எதுக்கு நான் இந்த பூமியில் இப்போ பாரமாக இருக்கணும், எதுக்கு குடும்பத்தில் பாரமாக இருக்கணும், இந்த வாழையே பிடிக்கல, செத்து ஆயுஷ் என்ன பண்ணுற? நீ கம்மி பண்ணினே வர. வாயில் நீயே சொல்லி 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 என்ன பண்ண? உனக்கு புரிய நீயே தோண்டிக்கிற. அப்போ மரணம் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது பிரியப்படுகிற கனியை புசிப்பார்கள். இதுதான் சொல்லுதாங்க. எப்படி வாழ போகிறோம் வாயில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்மளுக்கு இதை வசனத்தை விட்டாங்க. அது ஐயா திருக்கி சமையல்கள் வந்திருக்காருங்க, அவர்கிட்ட போனால் இதை வார்த்தை சொல்ல மாட்டாரா? அவர் எங்கன்னு சொல்லுவார்? இதுலேருந்து தான் சொல்லுவார். அவரும் அவர் தனியாக பைபிள் எழுதுகிறார் திருக்கி ஐயா இல்லையே, அவர் இதுலேருந்து சொல்ல போகிறார். உனக்கு நீ படிச்சா உனக்கு புரியுமே. நீ பைபிள் படிக்கிறது கிடையாது, அந்த வாயை பார்த்துன்னுக்கிற. எது நல்லது வருமா வாயில் வந்து, அதுதான் பிரச்சனை. அங்கே என்ன பண்ணுறான்? பேட்பாட்டில் உட்காந்து அவங்ககிட்ட போய் கேட்குறான், ஐயா எனக்கு வீட்டில் நல்லது நடக்குமா? ஐயா கிளியே நல்லது நடக்குமா? பார்த்து சொல்லு. அவன் நீ வா நீ வந்தால் என் வயிற்று நான் கழுவ முடியும், வா உட்காந்துட்டான். அவன் எப்படி அவன் பேட்பாட்டில் உட்காந்துக்கிறான். அவன் எப்படி வாழ்க்கையை மாற்ற முடியும்? அவன் வாயில வச்சிருக்காரு வாழ்க்கையை இல்லையே. எல்லாரும் கிளி வாயில வச்சிருக்காரா? இல்லையே. அவன் வாயிலும் பண்ணனால் அவன் நன்மையை புசிப்பான். நீ என்ன சொல்லி அதுதான் தீர்மானம் நடக்கும் வாழ்க்கையில. நீ என்ன பேச அதான் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. அது பாரு, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நரக அக்கினியினால். நரகத்து யார் இருக்கிறதுங்க? பிசாசு இருக்கான். அவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவனுடைய வார்த்தையத்தில் ஜனங்க வாயில போடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். அவனால் அழிக்க முடியாது, அவனுக்கு எடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவானா, ஆனால் அவனோட வார்த்தையை அவன் சிந்தில போடுவானா, மைண்டில் போட்டு முன்ன பேச வைப்பான். அவன் என்ன பண்ணாம, நான் சொன்னபடி ஆகுமே அவனுக்கு தெரியும். அது போய் அவன் என்ன நினச்சாவன், நான் சொன்ன நடக்க சொல்லி என்ன நினச்சாவன், வானத்துக்கு மேலே ஏறுவேன், சிங்காசனத்தை போடுவேன், ஜேனுக்கு ஒப்போ நான் இருப்பேன் சொன்னான். ஆனால் அவன் நடக்கல. அவனுக்கு ஏன்னா அது பிரமாணம் அவனுக்கு வேலை செய்யலாங்க. ஏன்னா அவன் தூதான். அவன் நீ தேவனை போலவே இருக்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவன் நினைச்சான், நான் தேவனுக்கு ஒப்பா இருப்பேன், தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், நான் தேவனை போல இருப்பேன்.
பூமியை ஆண்டு கொள்வானுன்னா சொன்னாவன், ஆனால் பிரமாண வேலை செய்யல, தள்ளப்பட்டான் கீழே அவன். இப்போ நீ சொல்ல நடக்குதுன்னா நீ தேவன் போல இருக்க, நீ தேவ சாயலபடி இருக்க, உனக்கு ஜீவன் இருக்கு உனக்குள்ள. அப்போ என்ன பண்ணுறானா, அவனுடைய நீ உன் வாழ்க்கை அழிக்க உன்னையே அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். அவன் பிசாசு வாழ்க்கை அழிக்க முடியாது, உன் வாழ்க்கையை நம்மளே அழிச்சிக்க முடியும். எப்படி யானை பண்ணுவத்தை தலைமையில் போட்டுக்கிறதோ அது போல் என்ன பண்ணுறான், நம்மளே பேசி 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 குடும்பத்தை என்ன பண்ணுறான், உடச்சி போட்டுடுறோம். புரியுதுங்களா? பிசாசுக்குள்ள வார்த்தை என்ன பண்ணணும், தகத்தெறியணும். சாபாதை பேசுறியா, நிறுத்து, வாயை நிறுத்து. ஆண்டவரே வாயை மாத்திரம்பா, நான் தப்பு தான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் சபிக்க மாட்டேன்ப்பா, நான் திட்ட மாட்டேன்ப்பா. சாபம் தானா வாயில கொட்டும். அப்படியே நீனா உருப்படுவியா, நீனா நல்லா இருப்பியா, நீ அழிஞ்சு போயிடுவ, நீ ஒன்றுமேலாம் போயிடுவ, உன் குடும்பம் இப்போ இந்த கடி ஆகிடும். யார் இப்போ கிறிஸ்துவ சண்டை போடுறாங்க, பிள்ளைங்களை திட்டுறாங்க, கணவனை திட்டுறாங்க, சபிச்சுக்கிறாங்க. என்ன எங்கே வருதா, அது பிசாசு போடுறான் வாயில, நரகத்தில் அக்கினி கொண்டு வருது அந்த வார்த்தை. உன் குடும்பத்தையே உங்கள் ஆயுஷ் அதை காலி பண்ணுறோம், கரைப்படுத்தி விடுமா. அப்புறம் என்ன பண்ணோம், நன்மை எதுவோ ஜீவன் எதுவோ சைலண்ட் எங்கள் சிஸ்டர் போனேன். அல்லேலூயா. சரி, இதில் பிரச்சனை இருக்கு. அடுத்தது 7 பாருங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறதாம். அப்பா, நாவை எப்படி இருக்கான், விஷம், பாம்பு விஷத்தோடு கொடியமான விஷம் நாவு. பாம்பு விஷம் எங்கே இருக்குது, நாக்கில் தான் இருக்குது. மனுஷனோட நாவில் இன்னும் அதோட வல்லமை இன்னும் அதிகமாக இருக்கான். பாம்பை காட்டிலும் பல மடங்கு விஷம் வாயில் இருக்கான்றாரு. ஜீவன் எங்கே இருக்குது, அதுவும் வாயில தான் இருக்குது. மரணம் அதுவும் வாயில தான் இருக்குது. அப்போ என்ன சொல்ல போகிறோம், அதுதான் அவங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. பாவம் பண்ண விசுவாசம் பல்ல இருக்கும். அது சொன்னார், நீ சொன்னால் தலைப்பு அதுதான், நீ சொன்னால் சொன்னபடி ஆகும். என்ன சொல்ல போறீங்க, அதுதான். நீ கண்ணில் பார்க்குற பிரச்சனையை சொல்ல போறியா, உனக்கு வியாதியை பற்றி சொல்ல போறியா, இல்லை அர்த்தம் சொன்ன முன்ன பார்த்து சொன்னாங்களே அதை சொல்ல போறியா, இல்லை எல்லாவற்றையும் வேலை ஆண்டவர்களும் சொன்னது சொல்ல போறியா. அக்கம் பார்த்து சொல்லியிருக்கலாம், அவர் தான் அது வேஸ்ட்டு, ஒன்றுக்கு உதகாது, அது கோயிலுக்கு போகுது, ஒன்றும் நாங்கள் ஒன்றும் பார்க்கல, பூந்துட்டாங்க, அவங்க அவ்வளோ உருப்பட மாட்டாங்க, மேலே எழுத மாட்டாங்க, ஜனங்க சொல்லலாம். நீ அவங்க வார்த்தையை தெய்வ வாக்க எடுத்து நீ பேசக்கூடாது. ஐயோ அந்த அக்கா சொல்லிட்டாங்களே, நான் நல்லா ஆக மாட்டேனாமே, அந்த அக்கா சொல்லிட்டாங்களே, என் பிள்ளை உருப்பட மாட்டாங்களாமே, அந்த அக்கா சொல்றது நடக்காது. நீ என்ன சொல்ல பார்த்தா அவங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அது பிசாசு தான் பண்ணுறான். அவனுடைய எண்ணங்களை போடுறான், போட்டு பேச வைக்கிறான், உன்னை திட்ட வைக்கிறான், சபிக்க வைக்கிறான். உன்னையே விட நீ என்ன உன்னையே சபிச்சுக்கிற, வீட்டை சபிக்கிற, பிள்ளைங்களை சபிக்கிற. அனலைஸ் பண்ண, யோசிங்க. அதெல்லாம் நான் எப்படி நடந்துக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கேன், நான் புதிய பிறப்பாக இருக்கேன், நான் பலங்களை ஒழுது போய் எல்லாம் புதிதாக எழுதியிருக்கிறது. அந்த தகுதியாக பேச மாட்டேன். ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைக்கப்பா, நான் வாயை திறந்தா பக்தி வீரத்துக்கு ஏதுவான அதுதான் பேசணும்ப்பா நான். அல்லேலூயா. இவரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள எவைகளோ, ஒழுக்கமுள்ள எவைகளோ, நீதி உள்ள எவைகளோ, கற்புள்ள எவைகளோ, அன்புள்ள எவைகளோ, நற்கீர்த்தி உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே தியானிங்க என்றார். அல்லேலூயா.
அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். இதெல்லாம் வசனம் என்ன சொல்லுது, இதெல்லாம் கவனிச்சா நம்ம நல்லா வாழ முடியும் பூமியில். ஆமீன். ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் டீச்சருங்க 95 பக்தி போக சொல்லிக் கொடுக்குற பசங்களுக்கு அதை கவனித்து தான் அவன் வாழ்க்கை உருப்படும். அப்போ தான் பாஸ் ஆகி அவன் என்ன பண்ணுவான், அடுத்த கிளாஸ் போவான். இது ஃபைல் ஆகுறாங்க, கவனிக்கல. அதுதான் விஷயம். சிலர் பாஸ் ஆவாங்க பார்டரில் கரெக்டாக 40 ஏன் அந்த கவனிச்சுக்கிறான் அவன். சரி, நல்லா கவனிப்பான், உத்து கவனிப்பான், நல்லா செவியாக சாய்ப்பான், 100க்கு 100 பாஸ் மார்க் எடுப்பான் அவன். அல்லேலூயா. ஏன் டீச்சர் பார்த்து கவனிக்கிறான் அவன், நல்லா உள்ள வாங்கிக்கிறான். மிஸ் என்ன சொல்கிறாங்க, சார் என்ன சொல்கிறாரு, என்ன ஃபார்முலா, என்ன பிரின்சிபல் சொல்லித்தராரு, எல்லாம் உள்ள வாங்கிக்கிறான் அவன். அப்போ எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கான், கடற்கடை எழுதிடுறான். டெஸ்ட்டு வருது, அவனுக்கு சோதனை வருது, ஆனால் பயப்படலாம. ஏன் உள்ளே வாங்கிட்டான், எல்லாத்தையும் வாங்கியிருக்கான். அப்போ டக்குன்னு எழுதி 100க்கு 100 வாங்கிடுறான், கிளாஸில் ஃபஸ்ட்டு வரான். அப்போ சபைக்கு நல்லா வார்த்தை உள்ள வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை வந்தால் சோதனை வரும்போது நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நின்று நினைப்பணும், எதிர்த்து நிற்பீங்க பிசாசு. நீங்கள் அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு ஓடி போவான். நீ நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்ணங்களை படநிலைக்கு ஓடினுங்கிறாங்க, நாய் சதுரனுங்கிறாங்க. ஐயோ பேய் கட்டு வந்துடும்னு. அப்போ அதெல்லாம் இல்லையா, இருக்கு. நீ அதை நம்புற, நீ நம்மளபடி ஆக உனக்கு நீ நம்புற, நீ அதை பேய் இல்லையா, பேய் இருக்கு, நீயே நம்புற அதை. நீ அது உலகத்தை வேலை செய்யலாம், உனக்கு வேலை செய்யாத அந்த ஃபார்முலா. அல்லேலூயா. உலகத்தில் பெரியவர் இருக்கிறாரு, அது புத்தி உனக்கு இருக்கணும். உலகத்தில் இருக்கவனை காட்டிலும், அது பிசாசை காட்டிலும் எனக்குள்ளேயே இயேசு இருக்கிறார். எனக்குள்ள உலக தேவனா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் தலையா இருக்கிறாரு, நான் அவங்களா இருக்க. நான் இது தேவன் தங்க ஆலயம் இது. அல்லேலூயா. அப்படி அந்த புத்தி உனக்கு இருந்ததுன்னா, அந்த தெளிவு உனக்கு இருந்ததுன்னா பிசாசு கிட்ட கூட வர மாட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பயுமோ அந்த கல்வாரி சிலுவையை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். புரியுதுங்களா? எனக்கு பதிலாக அடிக்கப்பட்டார், எனக்கு பதிலாக ரத்தம் செஞ்சிருக்கிறார் அவர், எனக்கு பதிலாக தரித்திரமாக தொங்கினார் சிலுவையில் அவர். தரித்திரமாக தொங்கினார் அவர். 2 Corinthians 8:9 பவுல் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தில் மிகுதி உள்ள தேவன் உனக்காகவும் எனக்காகவும் எப்படி தரித்திரமாக தொங்கினாராம். அல்லேலூயா. 2 Corinthians 8:9 இதையே தியானிக்கணும், இதையே சிந்திக்கணும், இதையே அறிக்கை பண்ணு. போதும். அல்லேலூயா. நம்மளை ஆச்சரியமாக மாற்றணும். நீங்கள் ஆச்சரியமாக இருக்க, நீங்கள் நானும் ஐஸ்வர்யத்தை மிகுதி ஒழுத்து எல்லாவற்றையும் இழந்து தரித்திரமாக தொங்கினாராம். அல்லேலூயா. ஏன் அந்த தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் மாறும்படி இப்படி ஆகிட்டு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதே கலெக்டர் 3:14 படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதி நமக்கு வரும்படியாகவும் ஆவிக்குரிய சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெரும்படி இப்படி ஆயிட்டு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பிரமாணம் ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும், அப்போ அதை நம்பணும், அப்படி அறிக்கை பண்ணணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பிரமாணத்தை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் மூலமாக இருப்பது தேவன் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஃபஸ்ட்டு வார்த்தையை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு நான் நம்பணும், அப்புறம் நான் அறிக்கை பண்ணணும், காத்து இருக்கணும், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன் என்று. அல்லேலூயா. இப்போ நிச்சயமாக முடிவு உண்டு, இந்த வார்த்தைக்கு முடிவு இருக்கு. கண்டிப்பாக இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் எப்படி மலையான பூமிக்கு வருதோ அது அந்த கிரியை செய்தோ அந்த மலை அப்போ என்ன திரும்பன்றார் மறுபடியும் மலை. அது போல வார்த்தை, நீ வார்த்தை எதுக்காக அனுப்புனியோ அந்த வார்த்தை கண்டிப்பாக வாழ்க்கை நிறைவேறும். நீ பண்ணின அறிக்கை கண்டிப்பாக வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா. காலம் தாமதமானாலும் அது வார்த்தை நிச்சயம் பலனை நீ சாப்பிடுவ, அந்த கனியை நீ புசிப்ப, நீ அது மாற்றமே கிடையாது. அது
நம்ம விசுவாசிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். இவர் உயிரோட கூட இருக்கிறாரு. இவர் வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். இவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனுமான மனுபுத்திரம் அல்ல, இவனோடு பொய்யாத தேவன் என்று முழு இதயத்தோட விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசத்திலே பாக்கியவதி. அல்லேலூயா. எல்லாமே நிறைவேறும். அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே வினாது என்றார். எல்லாம் நிறைவேறும். உன்னை குறித்து அவர் என்ன ஒன்றும் தீமைக்கே அல்ல, எல்லாமே நன்மைக்கே தான். ஒரு தீங்கு நினைக்காத நல்ல தகப்பன் அவர். அல்லேலூயா. நல்ல தகப்பன். என் தீமை செய்ய மாட்டார். தீமையாக இருந்தாலும் அந்த தீமை உன்னை விடுவிப்பார் அவர். உன்னை அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உன் சகாயம் செய்வார். உன்னை ஆதரிப்பார். உன்னை வெறுக்க மாட்டார். ஜனங்க உன்னை வெறுக்கலாம், இவர் வெறுக்க மாட்டார். ஜனங்க தள்ளலாம், தள்ளப்பட்ட தூக்கி எடுக்கிறார் அவர். அல்லேலூயா. தள்ளாடின உன் கால்கள் திடப்படுத்துகிறார். உன் கால்கள் மான் காலை போல் ஆக்கிறார். உயரமாக சபையில் உன்னை நிற்க பண்றார். உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துகிறார் அவர். அல்லேலூயா. யாராலும் பேரை கலங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லாரு. அவங்க கண்கள் காது கேட்க, அவன் கண்ணு பார்க்க, உன்னை ஆசீர்வதித்து பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபத்து நானே உன்னோடு இருந்து தப்பு வைத்து உன்னை நான் கனப்படுத்துவான்றாரு. தப்பு வச்சாவே போதும், கோடி ஸ்தோத்திரம். ஆனால் என்ன பண்ணலாம்? கனப்படுத்துவாராம். ஆமென். லாஸ்ட் வீக் சொன்னேன், நீங்கள் வார்த்தை அறிக்கை செய்யும் போது உங்களுக்காக தூதர்கள் புறப்பட்டு போவாங்கன்னு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அறிக்கையும் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தையின்படி போயிட்டு நன்மையை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. உங்களை காக்கும்படிக்கு. ஆமென். அப்போ அறிக்கை ஒரு முக்கியம். பார்த்தீங்களா, பிசாசு அறிக்கை செஞ்சான், ஆனால் அந்த அறிக்கை அவனுக்கு பலன் தரலை, கீழே விழுந்துட்டான், தள்ளப்பட்டான். ஆனால் நீயும் நான் அறிக்கை செய்யும்போது அப்படி நடக்குது. நீ வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது? ஏன் ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? அவன் பண்ணின அறிக்கை தான், அவன் பேசின வார்த்தை தான் நீ முளைச்சி வந்திருக்கு. எல்லாமே நம்ம என்ன பேசுவோம்? வார்த்தை நம்ம பேச ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை சீடு, கண்டிப்பாக அது முளைச்சி வரும். தப்பான பேர் தப்பான முளைச்சி வரும். அது பிரமாணம் அப்படி தான், அது மாறாது. அது அப்படி நல்லது பேசும்போது நல்லது கண்டிப்பாக நல்லது முளைச்சி வரும். அது பிரமாணம் மாறாது. அது நீ சொல்லியிருக்க, நீ சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமீன். 50 ரூபா பேசிட்டு ஐயா பரவாயில்ல, ஆனால் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. இப்போ மனம் திரும்பி இன்னும் நல்லது பேசு. அல்லேலூயா. இன்னிலிருந்து நல்ல வார்த்தையை பேசு, நல்லா யோசி. பயமாக யோசிக்காத, பயப்படாது. நான் உங்க கூட இருக்க சொன்னால் அதை பற்றி யோசி. அல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணு. யோசிக்கும் போது அறிக்கை வரும். அதை வாயில் சொல்லு. ஆமீன். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம மைண்டு புதுசாகணுன்றாரு. மைண்டும் புதுசானாதான் வாழ்க்கை புதுசாகும். இந்த மைண்டு மாறாத வரைக்கும் வாழ்க்கை பழசாக தான் இருக்கும். காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலக ஜனங்களை போல கவலைப்படாதீங்க, இந்த உலக ஜனங்களை போல அழுவாதீங்க, இந்த உலக ஜனங்களை போல நீங்கள் கவலைப்படாத, சோர்ந்து போகாத, கண்ணீர் விடாத. ஏன் நீ உலகத்தில் தான் இருக்க, தீமை உனக்கு வருது, அவனுக்கு வருது. ஆனால் அப்படி யோசிக்காம எண்ணத்தை மாற்றி யோசி. யார் கைவிட்ட கதை சொல்லியிருக்கிறார்ல, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை
கைவிட மாட்ட சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் தைரியம் கொண்டு சொல்லு. நீ சொல்லணுமா, வாய்த்த அறிக்கை பண்ணணுமா, என் தேவன் என் சகாயர், என் கர்த்தர் சகாயர், நான் பயப்பட மாட்டேன் மனமே, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன், இந்த கர்த்தர் வாழ வைப்பாரு, நான் நிச்சயம் நான் உயருவேன் பெருகுவேன். அப்படி என்ன பண்ணு, நீ அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் இவர் உன்னை மறக்கவே மாட்டாராம். உன் உள்ளங்களை வளைஞ்சிருக்கார், உன்னை உன் தள்ள மயிர்களை எண்ணப்பட்டு இருக்கிறதாம். நீ ஒன்று குறித்து கவலைப்படாத, நான் விசாரிக்கிறது அவன் சொல்றாரு. உன் கவலையெல்லாம் எம்மை வச்சுடு, நீ சந்தோஷமா இருன்றாரு. ஹல்லேலூயா. உன் கவலை அங்கே வச்சுடு, நீ சந்தோஷமா சொல்றாரு. யாரும் சொல்லுவாங்களா, என்னம்மா கவலையே இல்லாமா உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா பார்த்தியா, சந்தோஷமா இருக்கிய. நம்ம சொல்லுங்கன்னா கவலைப்படணும் அவங்களுக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா கவலையே இல்லையா, என்ன இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை, கவலையே இல்லாமல் இருக்கு, அதனால சாப்பிட்டுக்கிறேன். பொறுப்பு வேற கவலை வேற, புரியுதுங்களா? நிறுத்தி குழப்பிக்கூடாது. கணவன் வேலைக்கு போகிறாரு, குடும்பம் நடக்கணும், சாப்பிடணும், காரியங்கள் செய்யணும். கணவன் வேலைக்கு போகிறாரு, பொறுப்பு இல்லாத குழந்தை பற்றி போட்டு எதுவும் கண்டுக்காமல் நீங்கள் குடிச்சிட்டு சாப்பிட்டு ரோட்டில் விழுந்துட்டு அந்த பொறுப்பாகுது தரதில்லை. அதெல்லாம் பொறுப்பு இல்லாத கேசுங்க. அதெல்லாம் அது சொல்ல வரல. பொறுப்பு கவலைப்படக்கூடாது. ஐயோ இந்த மாதிரி ஆச்சு, என்ன பண்ண போன்னு தெரியலையே, கவலைப்படாதம்மா. காக்கா வைப்பாரு, குருவி வைப்பாரு, கவலைப்படுதா, சந்தோஷமா இருக்கு. அது போல உன் கவலை எல்லாம் என் மேலே வச்சுடு, நீ சந்தோஷமா இரு. அப்படி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு, அல்லாஹ் உனக்கு பலன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அதுதான் உனக்கு பலனா, உனக்கு ஆவிக்கு பலன் அதுதான். ஆவி சோர்ந்து போச்சுன்னா சரீரம் ஒடுக்கிடும். ஆவி உற்சாகமா இருக்கணும், ஆவி உள்ள. அதான் உன் இருதயம் கலங்காவலும் பயப்பட இருப்பதாக. இந்த இருதயம் கலங்கிச்சுன்னா உட்காந்துருவா, அப்படியே டல்லாயிடுவேன். மகிழ்ச்சியாரு, அவரு மக புகழ்ந்து பாடு அவரை. ஹல்லேலூயா. உன் தேவையை முன்னாடி வைக்காத, அவரு முன்னாடி வை. உன் பிரச்சனை முன்னாடி வைக்காத, பதில முன்னாடி வை. ஆமென். காண்கிறவர்கள் அல்ல, காணாதே நோக்கி பார்க்க எனக்கு அது சீக்கிரத்து நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போக மாட்டேன், தள்ளப்பட்டால மறந்து போக மாட்டேன், கீழே விழுந்த செத்து போக மாட்டேன். நான் மீண்டும் எழுந்திருப்பேன். நான் நீதிமான். நீதிமான் எழுந்து விழுந்தால் மீண்டும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. சந்தோஷமா சந்தோஷமா இருங்கன்றார். ஆமென். சந்தோஷம் தான் நல்லவனுக்கு முகமலர்ச்சி கொடுக்கும். மனசு சந்தோஷமா அந்த மூஞ்சி கலக்கலன்னு இருக்கும். கேட்பாங்க, பார்த்தீங்கம்மா டல்லா இருக்க, இப்படி மூஞ்சி பார்த்து தெரியுது டல்லா இருக்கிய சொல்லுவாங்களே. மனசு சந்தோஷமாக இருந்தால் மூஞ்சி பல இருக்கும். மனசு சரியில்லை, மூஞ்சி சரி இருக்காது. கண்டுபிடிச்சிடலாம் எது பிரச்சனை போடுக்குது, ஆள் சரியில்லைன்னு. இந்த உலகத்தில் தான் இருக்கா, நீ உலகத்தை பற்றி கவலைப்படாதன்ற. அதுக்கு தான் உனக்கு என்ன எல்லாரும் தெரியும். உனக்கு சாப்பாடு வேணும், உனக்கு தங்க வீடு வேணும், ஓட்ட வாகனம் வேணும், உடை வேணும், பணம் வேணும், எல்லாமே தெரியும். ஆமென். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. நீ என்ன தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவில் அழைக்கிறீங்களோ அந்த அளவு உனக்கு அழைக்கப்படும். ஆண்டு சொல்ல உட்காருங்க, காத்துருங்க, அவர் துதிங்க, அவரை ஆராதிங்க அவரை. ஆமென். துதிக்கிற தோற்று போய் சரித்திரமே கிடையாது. ஆமென். ஆமாம், துதிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை வெளியே வருவீங்க. நீங்கள் துதிக்கின்றது, அவர் ஆராதிக்கிறது, பாட்டு பாடுறது, மகிமைப்படுது. ஆண்டவரே உங்களால் கூட, ஆண்டவரே அப்பா உங்களால் கூட நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஜெவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, அற்ப காரியம் ஆண்டவரே. உங்களுக்கு இது என்ன சொல்லணுமா, ஆண்டவரே உங்கள் மத்தியில் அற்ப காரியம் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லைப்பா உங்களாடி இது பா, தூசிக்கு சமானானவரே. எங்களுக்கு மழை போல இருக்கு, ஆனால் உங்க மேலே ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்கப்பா, இதை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீங்கள் செஞ்சு முடிச்சுடுவீங்கப்பா, உங்களுக்கு நன்றியாப்பா. அப்படியே மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவருக்கு. நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பூமியில் எதை கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். மத்திய 18 முடிச்சிருக்கேன், எடுங்க. மத்திய 18.
பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அடுத்தது, பூலோகத்தில் எவைகள் கட்டி அழுப்பீர்களோ அவைகள் பரலோகம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உண்மையாக உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ என்ன பண்ண, நீ வாழ்க்கை தேவையில்லாத பண்ண, நீ கட்டி போட்டுடணும். ஆமென். தேவையில்லாத வியாதி வருதா, இயேசு நாம வியாதியை கட்டி போடுகிறேன். தீமை வருது, இயேசு நாம சாபமே இவனை கட்டி போடுகிறேன். பிசாசை இயேசு நாம கட்டி போடுகிறேன். போராட்டமே இயேசு நாம கட்டி போடுகிறேன். மனக்கலக்கமே இயேசு கிறிஸ்து நாம கட்டி போடுகிறேன். தரித்திர பேயை இயேசு நாம கட்டி போடுகிறேன். பிரச்சனையை இயேசு நாம கட்டி போடுகிறேன். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, சொன்னபடி ஆயிடும். கட்டப்பட்டு எல்லாமே ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கு. அதை நீ விசுவாசித்து சொல்லும் போது கட்டப்பட்டு போயிடும் எல்லாமே. அப்ப நீ என்ன கட்டவிழ்க்கணுமா? ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே அதிக செய்யலம்பா. என் குடும்பத்தினால சமாதானத்தை கட்டவிழ்க்கிறேன், சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், நிம்மதியை கட்டவிழ்க்கிறேன், சந்தோஷத்தை கட்டவிழ்க்கிறேன், செழிப்பை கட்டவிழ்க்கிறேன், பணம் வரட்டும் என்று கட்டவிழ்க்கிறேன், உயர்வை கட்டவிழ்க்கிறேன், வெற்றியை கட்டவிழ்க்கிறேன். இயேசு நாமத்தை உண்டாகட்டும் என்று அறிக்கை செய்கிறான் அவரே. ஆமென். அவர் சொன்னா சொன்னபடி ஆயிடும். அல்லேலூயா. அப்போ தேவையில்லாத கட்டி போட்டுடணும். எது வேணுமோ எல்லாம் கட்டவிழ்க்கணும். அல்லேலூயா. நம்ம பெரியவனும் கிடையாது, ஏற்கனவே கட்டி வச்சிருக்காரு, கட்டவிழ்த்திருக்காரு. அது விசுவாசித்து அறிக்கை செய்யணும். நீ நம்ம பெரிய ஆள் வாழ்க்கையிலே கட்டுகிறாண்டவரே பா, எனக்கு கட்டப்பட்டு இருக்காது. அதை நம்ப ஃபஸ்ட்டு. நீ கட்டுறது கிடையாது. உண்டு இருக்கிற வந்து பூமிக்கு வந்து சிறுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. அது விசுவாசி ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அறிக்கை செய்யறாண்டவரே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. ஆமென். எழுந்து நிற்போம். இயேசுவே, நீ நல்லவர். ஸ்தோத்திரம். நீ வரப்போகிற நாட்களில் வந்து நிறைய காரியங்கள் பார்க்க போகிறோம். நீ சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயில் ஜீவன் இருக்குது. உங்கள் வாயில் ஜீவன் இருக்குது. உங்கள் வாயில் ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அதை நீ இந்த சங்கத்திலேருந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பி கேர்ஃபுல், மிகுந்த ஜாகிரதையாக பேசுங்க. அல்லேலூயா. இல்லை கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறார் அவர். உன் சூழ்நிலையை மாற்றணும், வாயை மாற்றணும் நினைக்கிறார் அவர். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணு. நீ தீர்மானம் பண்ணு. என் வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். வார்த்தையை கொண்டு என் குடும்பத்தை மாற்ற போகிறேன். வார்த்தையை கொண்டு என் சூழ்நிலை மாற்ற போகிறேன். நான் சொன்னபடி ஆக போகுது. நான் நல்ல நாட்கள் பார்க்க போகிறேன். நான் சொன்னபடி ஆகும். Hallelujah, hallelujah. Thank you, Appa. Glory, glory, glory. Radora hasma ke lava handur. Lere nimi ekro kara kalaba. Sega badura naba shantare nimi. Era la gaba. Ro raha sakrembo. La kia badura neba santare nimi. Rakloba hantora. வானத்திலும் பூமியிலும் பூமியின் மேலும் பாதாளத்தின் மேலும் என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்தீங்களப்பா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யபடி அதிகாரம் கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, என் வாயில் ஜீவன் இருக்கு ஆண்டவரே. என் வாயில் வார்த்தையில் வல்லமை இருக்குப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை வாயில போட்டு நான் அறிக்கை செய்கிறோமப்பா, அறிக்கை செய்கிறோமப்பா ராஜா. ஆண்டவரே, நமக்கு நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொல்லாப்பு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீல கடன் வாங்க மாட்டோம்ப்பா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. நான் நீதிமானப்பா. என் வீட்டில் ஆஸ்தி செல்வம் உண்டு என்று நான் அறிக்கை செய்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் நீதிமானப்பா. என் சந்ததி அப்போது அழிந்து தெரியாத ஆண்டவரே அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. நான் நீதிமான ஆண்டவரே, எனக்கு ஒரு கேடு வராது அறிக்கை செய்கிறேன் அப்பா. ஆமென், ஆமென். சொன்னால் சொன்னபடி ஆகும் சொன்னீரே. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ டாடி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா.
ஏசையா நீ நல்லவர் நல்லவர் அப்பா. எங்களோட பேசியிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்மை எடுத்துக்கொள்கிறோம், சுகவாழ்வு எடுத்துக்கொள்கிறோம் அப்பா, வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமபாகத்தை கொடுப்போம். தேங்க்யூ அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்களோட பேசுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சேர்க்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் யோசனையை மாற்றுறோம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வாயை மாற்றுறோம்ப்பா. நிறைய தப்பு தப்பாக பேசியிருக்கோம் ஆண்டவரே. உலக பாகமாக பேசியிருக்கோம், சரீர பிரகாரமாக பேசியிருக்கோம், மாமிசமாக நடந்திருக்கோம். எல்லாவோடையும் மன்னித்து கர்த்தாவே இதனால் புதிய கிருபைகளை கொடுத்து பலப்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. அறிக்கை செய்வோம். நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாம் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவன் என்று, கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. இனி கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப சொன்னீங்களேப்பா. சொன்னபடி செய்யுங்க ஆண்டவரே. என் வீட்டில் ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நான் இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன் அப்பா. ஆமென். சந்தோஷமாக கொடுப்போம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. எங்கள் ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. எங்கள் ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீ வார்த்தை உண்மையில தேவனப்பா. நீங்கள் ஆண்டவரே, நீ சொன்னால் சொன்னது தான் ஆண்டவரே தகப்பனே. பாப்பா நாங்கள் சொன்னாலும் அப்படியே ஆகும் ஆண்டவரே. நாங்கள் சொன்னாலும் சொன்னபடி ஆகும் ராஜா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே இப்போ புயல் அடங்கும் ஆண்டவரே. குடும்ப கலப்ப புயல்கள் அடங்குமாப்பா ஆண்டவரே. எடுத்து விழுமா ஆண்டவரே. யோசா பிளக்க மாண்டவரே. செங்கடல் பிளக்க மாண்டவரே. நாங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகுமாப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.